திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக எஸ்மி தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நம்ம செய்தியாளர் சசிதரன். வணக்கம் சசிதரன். தற்போது அமைக்கப்பட்டிருக்கிற குழுவில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள், அது தொடர்பான முழு விவரங்கள்? வணக்கம் கவிதா. திருவள்ளூர் மாவட்டம் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளியை பிடிப்பதற்காக மாவட்ட எஸ்பி மேற்பார்வையில் 3 டிஎஸ்பி கொண்ட குழு அமைத்து குற்றவாளியை தேடி வருவதாக தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் தகவல் தெரிவித்திருக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு டிஐஜி அவர்களுக்கும் இந்த வழக்கு குறித்த விசாரணை செய்ய உத்தரவிட்டிருப்பதாகவும் டிஜிபி தெரிவித்திருக்கிறார். குற்றம் நடைபெற்ற இடத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை மையமாக வைத்து குற்றவாளிகளை அடையாளம் காணக்கூடிய பணிகளை செய்து வருவதாகவும், சம்பவம் நடைபெற்று 7 நாட்கள் இந்த இடத்தில் எந்தெந்த வாகனங்கள் வந்து சென்றது, அதற்கு முன்பாக வந்த வாகன எண்களை மையமாக வைத்து விசாரணை ஒரு புறம் நடைபெற்று வருவதாகவும், குற்றம் நடைபெற்ற இடத்தில் தொலைபேசி சிக்னல், அதாவது அந்த சம்பவம் நிகழ்ந்த போது அந்த இடத்தில் இருந்த செல்போன் எண்களின் டவர் லொகேஷன் மூலமாக செல்போன்களை கண்டுபிடித்து அதில் உரையாடிய நபர்களின் சிடிஆர் ரிப்போர்ட்டுகளை எடுத்து அதன் மையமாக வைத்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும், பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்து அண்டை மாநிலமான ஆந்திரா, விசாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சென்று விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில காவலர் தரப்பில் மேலும் ஒரு புகாரும் எழுந்திருக்கிறது. அதாவது விவரங்கள், சிறுமியின் விவரங்கள் குறித்து வெளியே தகவல் சொல்ல வேண்டாம் என்கிற ஒரு அழுத்தமும் காவல் தரப்பில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தாருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சசிதரன்.